வணக்கம் மக்களே. சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலம் தொட்டே எத்தனையோ நட்சத்திர ஜோடிகள் வலம் வந்துக்கிட்டு இருக்காங்க. பொதுவாகவே நட்சத்திர ஜோடிகள் அப்படின்னு சொன்னாலே ரசிகர்கள் மத்தியில் அவங்களுக்கான வரவேற்புகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு சில திரைப்படங்களில் இணைந்து நடிக்கும்போது நடிகர் நடிகைகளுக்குள்ள காதல் ஏற்பட்டு திருமணம் செஞ்சுக்குவாங்க. ஆனால் அதில் பெரும்பாலான திருமணங்கள் பார்த்தோம் அப்படின்னா விவாகரத்தில் தான் முடிஞ்சிருக்கும். சினிமா திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் விவாகரத்து, திருமணம் இது எல்லாமே ரொம்பவே சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த வரிசையில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் 80 மற்றும் 90களின் காலகட்டத்தில் முன்னணி நடிகையாக வலம் வந்த நடிகை சீதா அவர்களும் நடிகர் பார்த்திபன் அவர்களை ஆரம்ப காலகட்டத்தில் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. விவாகரத்துக்கு பின்னால் நடிகை சீதா அவர்களினுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சமீபத்திய பேட்டியில் கலந்துக்கிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த பேட்டியில் அவங்களுடைய ஆரம்பகால சினிமா திரையுலக அனுபவங்களை பற்றியும் நடிகர் பார்த்திபன் அவர்களை பிரிஞ்சதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இது அத்தனையும் தாண்டி நடிகர் பார்த்திபன் அவர்களை பற்றி இதுவரைக்கும் ரசிகர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு சில ரகசியங்களையும் போட்டு உடைச்சிருக்காங்க. அந்த பேட்டி தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. அந்த பேட்டியில் அப்படி அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தமிழ் சினிமா திரையுலகத்தில் 80 மற்றும் 90களின் காலகட்டத்தில் முன்னணி உச்ச நட்சத்திரமாக வலம் வந்தவங்க தான் நடிகை சீதா. இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜன் அவர்களினுடைய இயக்கத்தில் வெளியான ஆண் பாவம் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமா திரையுலகத்தில் கதாநாயகியாக அறிமுகமானாங்க. முதல் திரைப்படத்திலேயே 2வது கதாநாயகியாக அறிமுகமாக இருந்தாலும் கூட இவங்களுடைய நடிப்பானது ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்கப்பட்டுச்சு. இந்த திரைப்படத்தில் நடிகர் பாண்டியன் அவர்களோடு சேர்ந்து வரக்கூடிய இவங்களுடைய காதல் காட்சிகள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்டுச்சு. அடுத்தடுத்து பார்த்தோம் அப்படின்னா முன்னணி உச்ச நட்சத்திரங்கள் பலருடனும் இணைந்து ஏராளமான திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தாங்க. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, மலையாளம், கன்னடம் உள்ளிட்ட பல மொழிகள்லையும் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. சினிமாவுக்கு ஓய்வு கொடுத்துட்டு சின்ன திரையிலையும் கால் தடம் பதிச்ச நடிகை சீதா அவர்கள் பல தனியார் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பான நிறைய சீரியல்கள்லையும் நடித்து அசத்தியிருக்காங்க. இப்படி தென்னிந்திய சினிமா திரையுலகத்தில் மிகவும் பிரபலமாக இருந்த நடிகை சீதா அவர்கள் தமிழ் சினிமாவினுடைய ஜாம்பவானான நடிகரும் இயக்குனருமான பார்த்திபன் அவர்களை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. பார்த்திபன் அவர்களினுடைய இயக்கத்தில் முதலாவதாக வெளிவந்த புதிய பாதை அப்படிங்கிற திரைப்படத்தில் இவங்க கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பின் போதே இருவருக்குமே காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. பல வருடங்களாக 2 பேருமே ஒன்றாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்குள்ள விவாகரத்து ஏற்பட்டு பிரிஞ்சிட்டாங்க. இவங்க 2 பேருக்கும் ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் இருந்தாலும் கூட ஒரு ஆண் குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. 11 ஆண்டுகளாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த இந்த தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 2001ஆம் ஆண்டு விவாகரத்தானது நடந்துச்சு. விவாகரத்துக்கு பின்னால் நடிகை சீதா அவர்கள் மீண்டும் தன்னுடைய 43வது வயதில் தொலைக்காட்சி நடிகரான சதீஷ் என்பவரை 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இவங்களுடைய அந்த உறவுலையுமே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தனிமையில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்த நடிகை சீதா அவர்கள் அவ்வப்போது பேட்டிகளில் அவங்களுடைய விஷயங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சமீபத்திய பேட்டியில் அவருடைய கணவரான பார்த்திபன் அவர்களை பற்றி ஒரு சில முக்கியமான விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு பேட்டியில் நடிகர் பார்த்திபன் அவர்கள் தன்னுடைய மனைவி இவர்கிட்ட அதிகமாக எதிர்பார்த்தது தான் இவங்களுடைய பிரிவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதில் சொன்ன நடிகை சீதா அவர்கள் இவங்க ஒரு சிறிய குடும்பத்தில் பிறந்து வந்தவங்க அப்படின்னும் ஆரம்பத்தில் நடிப்புக்கு முழுக்கு போட்டுட்டு என் புருஷன் தான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு மட்டும்தான் இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு பெண்ணாக அவருடைய கணவர்கிட்ட என்னென்ன எதிர்பார்க்கணுமோ அதை மட்டும்தான் இவங்க எதிர்பார்த்துருக்காங்க. இதில் என்ன தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சீதா அவர்களுடைய காதலை ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்திபன் அவர்கள்கிட்ட சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள மனநிலை இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு நடிகர் பார்த்திபன் சொல்லியிருந்தார். ஆனால் அது முழுக்க முழுக்க பொய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒன்றா சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்திபன் அவர்கள் தொடர்ந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அந்த 3 வார்த்தையை எப்போ சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கும் பார்த்திபன் அவர்கள் மேலே காதல் இருந்ததுனால மட்டும்தான் இவங்க ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் அந்த ஃபோனை அவங்களுடைய அப்பா இன்னொரு ஃபோனில் அவங்களுடைய வீட்டில் கேட்டு ரொம்ப பெரிய பிரச்சனையாக அவங்களுடைய வீட்டில் வெடிச்சிருக்கு. இப்படி தான் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்துச்சே தவிர பார்த்திபன் அவர்கள் சொல்வதைப் போல் ஆரம்ப காலகட்டத்தில் சீதா அவர்கள் மட்டும்தான் இவரை காதலிச்சாங்க அப்படின்னும் அந்த காதலை ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருந்தேன் அப்படின்னும் பார்த்திபன் சொல்லியிருக்காரு. எதுக்காக அவருடைய சுய விளம்பரத்திற்காக இப்படியெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு தெரியல. 2 பேருக்குமே மனசார விரும்பணும். அதுக்கப்புறமா தான் காதல் ஏற்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போது அவர் மேலே எந்த ஒரு தவறுமே இல்லாத மாதிரி அவர் பேசுகிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு 2 பேருமே சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளிவந்துச்சு. இப்படிப்பட்ட சூழலில் நடிகை சீதா அவர்களினுடைய தரப்பில் இருந்து பார்த்திபன் அவர்களை பற்றி ரசிகர்கள் யாருக்குமே தெரியாத ஒரு சில ரகசியங்களை போட்டு உடைச்சிருக்காங்க. இந்த பேட்டி தான் சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்பவே வைரலாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு செய்யுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கும் உண்மை நிகழ்வுகளுக்கும் நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.